இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கோனாங்குப்பத்தில் விற்றிருக்கின்ற இந்த பெரிய நாயகி அன்னையை நாம் சந்தித்து ஆறுதல் பெற, நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்ற வந்திருக்கின்றோம். பல்வேறு வேண்டுதல்களோடு நாம் வந்திருக்கலாம். குழந்தை வரம் வேணும், மகளுக்கு ஒரு நல்ல வரன் வேணும், மகனுக்கு வேலை கிடைக்கணும், மன நிம்மதி வேணும், மகிழ்ச்சி வேணும், குடும்பத்தில் சமாதானம் வேணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும். எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் இருக்குது பிள்ளை, அல்லது மாறி வருகின்ற இந்த சூழ்நிலையிலே போதைப் பொருளுக்கு கூட அடிமையாகி விடுகின்றார்கள். பிள்ளைங்க நல்லா வளரணும். இப்படி பல்வேறு தேவைகளை மனத்தில் இருத்தி நாம் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஏன் அந்த அன்னையிடம் நாம் நம்முடைய தேவைகளை எல்லாம் எடுத்து கூறுகின்றோம்? அவர்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்டு நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகின்றார். இன்றும் நமக்காக அவர் தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். மகனே, அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. மகனே, அவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, உடல் நலன் இல்லை, இதெல்லாம் அவங்களுக்கு வேணும் என்று நம்முடைய பட்டியலை எல்லாம் அவர் தன்னுடைய மகனிடம் கொண்டு சேர்க்கின்றார் என்ற நம்பிக்கையோடு தான் அந்த அன்னையின் திருத்தலத்தை நாம் நாடி வந்துள்ளோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். கொடைகள் பல வகையாக இருக்கின்றன. ஜெபிப்பது ஒரு கொடை, பிறருக்கு தாராளமாக உதவி செய்வது ஒரு கொடை, இறைவாக்கு உரைப்பது ஒரு கொடை, வேறு மொழிகளில் பேச தெரிந்தால் அது ஒரு கொடை. இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதும் ஒரு கொடைதான். மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதும் ஒரு கொடை. ஆனால் இந்த கொடைகள் எல்லாம் எதற்காக? பொது நன்மைக்காக, நமக்காக மட்டுமல்ல, சுயநலத்துக்காக அல்ல, மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும், பொது காரியத்திற்கு பயன்பட வேண்டும். திருவிவிலியத்திலே பார்க்கின்றோம், ஆபிரகாம் சோதோம் கொமோராவை கடவுள் அழிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றார். அங்கே தன்னுடைய சகோதரன் லோத் இருக்கின்றான். எனவே ஆபிரகாம் அந்த சோதோம் கொமோராவை அழிக்காதபடிக்கு கடவுளிடம் பரிந்து பேசுகின்றார். நமக்கு அந்த நிகழ்வு தெரியும். தொடக்க நூல் 18வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அது எக்கேடு கெட்டா எனக்கு என்ன, சோதோம் கொமோரா அழிஞ்சா என்ன, இருந்தா எனக்கு என்ன, லோத் தன்னோடு கொஞ்சம் மன வருத்தத்தோடு பிரிந்து சென்று விட்டான், அவன் போய் தொலையட்டும் என்று ஆபிரகாம் நினைக்கவில்லை. பரிந்து பேசுகின்றார். மோசேவை பார்க்கின்றோம். எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வருகின்றார். அந்த வழிநடுகின்ற மக்கள் ஒரே முணுமுணுப்பு, வெறுப்பு பேச்சு. எங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, கறி இல்லை, ஒரே முறையீடு. கடவுள் சொல்றார், இந்த மக்களை நான் அழித்து விடுகிறேன், ஒன்னு ஒரு பெரிய குலமாக்குவேன் என்று கடவுள் வாக்களிக்கின்றார். ஆனால் மோசே சொல்லுகின்றார், இந்த மக்களை அழிப்பதற்காக கடவுள் கூட்டிச் சென்றார் என்று மற்றவர்கள் ஏளனமாக பேசுவார்கள். அவர் பரிந்து பேசுகின்றார். மோசேவுக்காக கடவுள் அந்த மக்களை தண்டியாது விடுகின்றார். அவர்களுக்குரிய தண்டனையை கொடுக்காமல் அழிக்காமல் விடுகின்றார். விடுதலை பயண நூல் 16, 17, 32வது அத்தியாயத்திலே பார்க்கின்றோம். தங்களுக்கென்று ஒரு பொன்னால் கன்றுக்குட்டியை கூட செய்து கொண்டார்கள். கடவுளுடைய கோபம் மூண்டெழுகின்றது. அப்பொழுதும் மோசே ஒரு தாயுள்ளத்தோடு அந்த மக்களுக்காக
பரிந்து பேசுகின்றார் அவர்கள் சார்பாக. அன்புக்குரியவர்களே, மரியாவுக்கும் அத்தகைய ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மரியாவிடத்திலே வேறு எவருக்கும் கிடைக்காத ஒரு கொடை, ஒரு வரம் என்ன? உலக மீட்பரை தன்னுடைய உதரத்தில் சுமந்து இந்த உலகம் முழுமைக்கும் கொடுக்க வேண்டும். அந்த ஒரு பேரு அவருக்கு மட்டும் தான் கிடைத்தது. அவருக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடை. இரண்டாவதாக பார்க்கின்றோம், நம் எல்லாருக்கும் தாயாக, கடவுளிடம் பரிந்து பேசுபவராக, நம்முடைய தேவைகளை எல்லாம் கடவுளிடத்திலே எடுத்து செல்பவராக புனித கன்னிமரியா இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அவரிடத்திலே அந்த குணம் இயல்பாகவே இருந்திருக்க வேண்டும். தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு உலக மீட்பரை உலகுக்கு கொடுத்த அந்த தாய், அதே தூய ஆவியால் நிரப்பப்பட்டு எலிசபெத்தை காணச் செல்கின்றார். ஒருவேளை அவருக்கு உதவி செய்வதற்காக, தன்னுடைய உறவினர் கருதாங்கி இருக்கிறார் வயதான காலத்திலே என்று கேள்விப்பட்டு அவருக்கு உதவி செய்ய செல்கின்றார். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம், திருமணத்திலே அவர்களுடைய கலாச்சாரத்திலே திராட்சை ரசம் பருகுவது விருந்திலே ஒரு முக்கியமான அங்கம். திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. நம்ம கல்யாணத்தில் சாப்பாடு தீர்ந்து போச்சுன்னா, பற்றாக்குறை ஏற்பட்டா என்ன சொல்லுவாங்க வந்திருக்கின்ற விருந்தினர்கள்? என்ன கல்யாணம் செஞ்சா, வயிறார சாப்பாடு கூட போடலை, கஞ்சப்பைய என்ன கல்யாணம் பண்ணான் பெருசா என்று ரொம்ப கேவலமாக திட்டிட்டு போயிடுவாங்க. அதே போன்றுதான் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலும் ரசம் இல்லை. முதல்ல வந்தவங்க நல்லா கட்டுன்னு கட்டிட்டாங்க, ரவுண்டு மேலே ரவுண்டு கட்டி அடிச்சிட்டாங்க. மறுபடி போனவங்களுக்கெல்லாம் அந்த ரசமே கிடைக்கல, தீர்ந்து போச்சு. நமக்கு என்ன, அது அவங்களுக்கு தானே அந்த இழிவு, அந்த அவமானம் என்று இருந்திருக்கலாம். அன்னை மரியா அதை தான் மேலே எடுத்து போட்டுக்கிறாங்க. அந்த இயல்பாகவே அந்த குணம், பிறருக்கு உதவி செய்கின்ற மனம், பிறரைக்காக பரிந்து பேசுகின்ற அந்த ஒரு உயர்ந்த உள்ளம் அன்னை மரியாவிடத்தில் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த திருமணத்திலும் அதே போன்று செயல்படுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பதில் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது. பெண்ணே, தமிழ் மொழிபெயர்ப்பில் அம்மான்னு போட்டிருக்கு, கொஞ்சம் மதிப்பு மரியாதையோட. பெண்ணே என்று சொல்லுவதும் அவமரியாதை அல்ல. அது நம்மை முதல் பெண்ணாகிய ஏவாளை நினைக்க வைக்கின்றது. முதல் பெண் ஏவாள் கடவுளுக்கு கீழ்ப்படியாததால் அந்த உயர்ந்த நிலையை நாம் இழக்க வேண்டியிருந்தது. இங்கு மரியா புதிய ஏவாளாக, புதிய பெண்ணாக, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், நான் உம்முடைய அடிமை என்று கடவுளுடைய அழைப்பை ஏற்றார். அதன் விளைவாகத்தான் மீட்பரை அவர் தன்னுடைய வயிற்றில் சுமந்தார். இதோ இப்பொழுது கடவுள் இயேசு தன்னுடைய தாயை பார்த்து, பெண்ணே, உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. உண்மையில் அவர் நமக்கெல்லாம் பரிந்து பேசுகின்ற அந்த உரிமையை பெறுவது எங்கே? சிலுவையடியில், இயேசுவின் சிலுவையடியில் நின்று தன்னுடைய ஒரே மகனை இந்த உலக மீட்புக்காக தாரை வார்க்கின்றார், கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பெற்றோர் எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார்களோ, தியாகம் செய்கின்றார்களோ, அந்த அளவுக்குத்தான் அந்த பிள்ளைகளை ஒழுக்கத்திலே வளர்க்க முடியும், அவர்கள் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். நம்ம எந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அவங்கள நம்ம வழிநடத்தலாம், நம்ம சொல்கிறத கேட்பாங்க. அதே போன்று தான் பார்க்கின்றோம், மரியா அந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கின்றார், தன்னுடைய ஒரே மகனை உலகத்திற்காக கையளித்தார். எனவே இந்த உலக மக்கள் அனைவருக்காகவும் பரிந்து பேசுகின்ற அந்த உரிமையை அவர் பெறுகின்றார். சில பேரை சப்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், பரிந்துரைக்கு, ரெக்கமெண்டேஷனுக்கு. சில பேரை கூட்டிகிட்டு போனால் கிடைக்கவே கிடைக்காது. என் பேரை சொல்ல கொடுப்பாங்க, உங்கள் பேரை சொன்னதுனால தான் துரத்தி அடித்தாங்க. ஒருவேளை உன் பேரை சொல்லலைன்னா கூட கிடைச்சிருக்கும். அப்படிப்பட்ட பரிந்துரைகளையும் பார்க்கின்றோம்.
ஆனால் அன்னை மரியாவுடைய பரிந்துரை வல்லமை நிறைந்த பரிந்துரை. மகனே, அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. நேரம், இயேசுடைய நேரம் எது? சிலுவையில் தொங்குகின்ற அந்த நேரம் இன்னும் வரவில்லை. இருந்தாலும் கூட இயேசு தாய் சொல்லை தட்ட முடியவில்லை. அவர் சொல்றபடி செய்யுங்க. இயேசுவின் பதிலுக்காக கன்னிமரியா காத்திருக்கவில்லை. அவர் சொல்கிறபடி செய்யுங்கள், கட்டளையிடுகின்றார். அதுதான் அவருடைய பரிந்துரை. அன்புக்குரியவர்களே, இயேசு சொல்வதென்ன? கற்சாடிகளில் தண்ணி நிரப்புங்க. இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகின்றார், புதுமை செய்கின்றார். ஆனால் தண்ணி தேவையில்லை. அந்த தண்ணீரை நாம் கொடுக்க வேண்டும். நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் அற்புதங்களை செய்ய முடியும். உனக்கு மன நிம்மதி வேணுமா, சமாதானம் வேணுமா, மற்றவங்களை மன்னிக்கணும். இயேசு இன்று நம்மிடம் என்ன சொல்லுகின்றார்? என்ன செய்ய சொல்கின்றார்? அவர் சொல்கிறபடியெல்லாம் செய்யுங்கள் என்பதுதான் நம்முடைய தாய் புனித கன்னிமரியாவின் அறிவுரை. நாம் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எங்கிருந்து வந்திருந்தாலும், எந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இயேசு நமக்கு சொல்வதென்ன? உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா, நிம்மதி வேண்டுமா, மற்றவர்களை மன்னிக்க பழகுங்கள், பகைவரையும் அன்பு செய்ய பழகுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சமாதானம் நிலைக்கும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா, படிப்பில் தேர்ச்சி பெற வேண்டுமா, வேலை வேண்டுமா, கடினமாக உழைக்க வேண்டும். கடின உழைப்பு, இடைவிடாத முயற்சி, இதுவெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பிள்ளைகள் ஊடகங்கள், செல்போன், போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டார்களா? அன்பு செய்யுங்கள். கணவன் குடிபோதைக்கு அடிமையாகிவிட்டாரா? அன்பு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை முழுவதுமாக அன்பு செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். கணவன் மனைவி பிள்ளைகளிடையே நிலைத்த அன்பு இருந்தால் வேறு மற்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு இடம் இருக்காது. குழந்தை பேர் இல்லையா? உங்களை முழுமையாக கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் கையளியுங்கள், தாராளமாக இருங்கள், நல்ல மனதோடு பிறருக்கு உதவுங்கள். நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, இயேசு நம்மை பார்த்து என்ன செய்ய சொல்லுகின்றார்? நம்மிடம் உள்ளதை கொடுத்தால் அவர் அதை பல மடங்காக பெருக்கி நமக்கு மிகுந்த பலன் தரும்படியாக செய்கின்றார். நம்மிடம் உள்ள குறைகளை எல்லாம் அவரிடம் கொடுக்கின்ற பொழுது அதையெல்லாம் நிறைவாக்குகின்றார். நம்மிடம் என்ன குறையாக இருக்கின்றது? மகனே, அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன தீர்ந்து விட்டது? என்ன வேண்டும்? தேவைகளை நாம் அடுக்குவோம், பெரிய பட்டியலிடுவோம். ஆனால் கடவுள் நம்மை என்ன செய்ய சொல்கின்றார்? இயேசு நம்மை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்? எண்ணி பார்ப்போம். அவருடைய வாழ்க்கை நிலையில் அது வெவ்வேறாக இருக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்கின்றார்? நல்ல மனதோடு நாம் எடுக்கின்ற அனைத்து முயற்சியையும் கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். முன்னுக்கு வர வேண்டும் என்று பாடுபட்டு உழைக்கின்ற பொழுது அந்த உழைப்புக்கு தகுந்த பலனை கொடுக்கின்றார். பவுலடியார் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே சொல்லுவார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், ஆனால் பலனை தருவது கடவுள். நாம் பல காரியங்களை திட்டமிட்டு செய்யலாம் வாழ்க்கையிலே, ஆனால் அதற்கெல்லாம் தகுந்த பலனை தருகின்றவர் கடவுள் ஒருவர்தான். எனவே கடவுள் பெயரை சொல்லி ஒவ்வொன்றையும் நாம் செய்வோம். நிச்சயமாக அது நமக்கு நிறைந்த பலன் தரும். எனவே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நம்முடைய தாய் புனித கன்னிமரிய வழியாக ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவோம். அவருடைய கன்னிமரியாவுடைய பரிந்துரை எப்பொழுதும் நமக்கு இருக்கின்றது. அவர் நம் மீது அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். இரண்டாவதாக, நமக்காக மட்டுமல்ல, எத்தனையோ பேர் நம்மிடம் ஜெபிக்கும்படி கேட்கின்றார்கள்.
ஒரு அருள் சகோதரி வந்து, என்னுடைய தம்பி மனைவிக்கு கேன்சரு சர்ஜரி வேண்டிக்கோங்க. இன்னொருத்தர், என் மகன் இன்டர்வியூக்கு போகிறா வேண்டிக்கோங்க. நம்மிடம் பரிந்துரை செய்யும்படி கேட்கின்றார்கள். போட்டாவுக்கு போனால் அந்த தியானம் நடைபெறுகின்ற மையத்திற்கு சென்றால் 24 மணி நேரமும் பரிந்துரை செய்வதற்காக ஒரு குழு இருக்கின்றது. இப்படி எத்தனையோ பேர் பரிந்துரை ஜெபம் செய்வதற்கென்று நாள் முழுவதும் செலவிடுகின்றார்கள். நாம் ஏன் கொஞ்ச நேரம் செலவிடக்கூடாது? குடும்பத்தில் எல்லாருமா சேர்ந்து கொஞ்ச நேரம், நமக்காக மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்கள், உலகில் உள்ள எல்லா மக்களையும் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அவரிடம் எடுத்து கூறி ஜெபிப்போம். நம்முடைய தாய் புனித கன்னிமரியா அவை அனைத்தையும் ஆண்டவரிடம் சொல்லி நமக்கு பெற்றுத் தருகின்றார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கின்றோம், துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்று இயேசு சொல்லுவார். எதற்காக துயருற வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற கஷ்ட நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், பிரச்சனைகள், இவற்றில் மூழ்கி நாம் வருந்துவது இயல்பு. நாம் அதோடு மட்டும் நின்றுவிட்டால் ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஆனால் உலகுக்காக, உலகத்தில் உள்ள தீமைகளுக்காக, உலகில் உள்ள பாவத்திற்காக நாம் மனம் வருந்தி துயருறுகின்ற பொழுது அது ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கின்றது. அதுதான் உண்மையான துயரம். பிறருக்காக நாம் என்ன துயரப்படுகின்றோம் எண்ணி பார்ப்போம். எனவே நம்முடைய ஜெபமானது, இறை வேண்டலானது பிறருடைய தேவைகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும், பிறருக்காகவும் இருக்க வேண்டும். அது உலகம் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். எனவே அன்னையினுடைய அந்த பரிந்துரையில் முழுமையாக நம்பிக்கை வைப்போம். அவர் நம் மீது அக்கறை கொண்டவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசுவோம். அவர் நம்மை நிச்சயமாக இயேசுவிடம் கொண்டு செல்கின்றார். அவர் தன்னை வணங்க வேண்டும் என்று எப்பொழுதும் நினைப்பது கிடையாது. மரியாவை நாம் வணங்குவது கிடையாது. அவருக்கு உரிய வணக்கத்தை செலுத்துகின்றோம். ஆனால் எல்லா ஆராதனையும் மகிமையும் வணக்கமும் வணக்கத்துக்கும் உரியவர் கடவுள் ஒருவரே. எனவே அவர் நம்மை கடவுளிடம் கொண்டு சேர்க்கின்றார். தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்கின்றார். நம்மை முழுமையாக கையளிப்போம்.